ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். லாஸ்ட்டாக நடந்த தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ் பேப்பர் 2 அப்படிங்கிற ஒரு பேப்பரை தான் நம்ம பார்க்கப்படும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழை ரிவிஷன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு நிறைய ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ஞாபகம் இருக்கும். அது மூலயமா இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின்ஸ் இதிலிருந்து பார்க்கலாம். வாங்க, என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம். இரண்டாவது கேள்வி, புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? வள்ளலார், பாரதியார். மூன்றாவது கேள்வி, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின் வருவனவற்றுள் தேர்ந்தெடு. விடை, வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின் வருவனவற்றுள் தேர்ந்தெடு. வினைத்தொகை. நான்காவது கேள்வி, வெறியி என்பது சொல்லிசை அளபடை. வெறியி என்பது சொல்லிசை அளபடை. ஐந்தாவது கேள்வி, சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? சரியான விடை, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? ஆறாவது கேள்வி, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுபிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் நால்வர் யாவர்? பேச்சின் முக்கூறுகள் யாவை என்ற வினாக்களை பார்த்தோன்னா விடை, சரியான விடை மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் என்பதுதான். ஏழாவது வினா, எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்திவிட்டதே. ஐயோ முள் குத்திவிட்டதே. சரியான விடை உணர்ச்சி தொடர். எட்டாவது கேள்வி, கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். சரியான விடை பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். ஒன்பதாவது கேள்வி, இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடை இன்மையின் இன்மையே. பத்தாவது கேள்வி, சக மக்கள் ஒன்றென்பதுணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயல்பு அமைந்த சொற்கள் யாது? சரியான விடை உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். சரியான விடை உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். பதினோராவது கேள்வி, தீயொழுக்கும் கானல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது? இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஈராதது. தீயொழுக்கும் கானல் நீர் போன்றது. சரியான விடை இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஈராதது. 12வது கேள்வி, உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது. சரியான விடை தெளிவான சீரான பேச்சு. 13வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்க. ஆப்ஷன் சி, விளக்கு. 14வது கேள்வி, மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள். சரியான விடை தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். 15வது கேள்வி,
வீழ்ந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது சரியான விடை. வினையால் அணையும் பெயர். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையால் அணையும் பெயர். 16வது கேள்வி. வளர் என்ற வேறு சொல்லின் வினைமுற்றை தேர்க. சரியான விடை வளர்த்தார். வளர் என்ற வேறு சொல்லின் வினைமுற்றை தேர்க. வளர்த்தார். 17வது கேள்வி. வந்தனன் இச்சொல்லின் வேறு சொல்லை தேர்ந்தெடு. வந்தனன் இச்சொல்லின் வேறு சொல்லை தேர்ந்தெடு. வா. 18வது கேள்வி. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. பரப்பு. 19வது கேள்வி. தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? இடப்பெயர்ச்சொல். 20வது கேள்வி. விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது விடை காலப்பெயர். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது காலப்பெயர். 21வது கேள்வி. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமண ஆன இடம். விடை திருவரங்கம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம். விடை திருவரங்கம். 22வது கேள்வி. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். 22வது கேள்வி. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். 23வது கேள்வி. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர். விடை பெரியாழ்வார். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர். விடை பெரியாழ்வார். 24வது கேள்வி. நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்று சுட்டுக்காட்டிய இலக்கண நூல். விடை தொல்காப்பியம். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்று சுட்டுக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம். 25வது கேள்வி. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர். விடை அழகிய சொக்கநாத பிள்ளை. 26வது கேள்வி. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். விடை மனோன்மணியம். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். விடை மனோன்மணியம். 27வது கேள்வி. இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்தழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? விடை வீமன். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். 28வது கேள்வி. சரியான இணையை தேர்க. நவ்வி, மான். 29வது கேள்வி. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை. விடை தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை. விடை தூது. 30வது கேள்வி. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு. விடை சேரநாடு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு. விடை சேரநாடு. 31வது கேள்வி. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? விடை 1000. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? விடை 1000. 32வது கேள்வி. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர். விடை சேக்கிழார். அருண்மொழி தேவர் என்று இயற்பெயருடையவர். விடை சேக்கிழார். 33வது கேள்வி. ஊனமில் ஊக்கமும் ஒளிரா காய்தல் நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் மார்க்கம்.
34வது கேள்வி, மதுரை காண்டம், கூடற் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல். விடை திருவிளையாடற் புராணம். மதுரை காண்டம், கூடற் காண்டம், திரு வாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம். 35வது கேள்வி, கோவலன் தன் தீது இலள் என்று யாரை குறிப்பிடுகிறான்? விடை மாதவி. கோவலன் தன் தீது இலள் என்று யாரை குறிப்பிடுகிறான்? விடை மாதவி. 36வது கேள்வி, உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதியில் இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் விடை இளங்கோவடிகள். 37வது கேள்வி, உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? விடை அறம். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? விடை அறம். 38வது கேள்வி, சரியான இணையை தெரிவு செய்க. விடை நொடை விலை. 39வது கேள்வி, பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம். விடை பரிபாடல். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம். விடை பரிபாடல். 40வது கேள்வி, சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். விடை பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 41வது கேள்வி, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். விடை முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். விடை முல்லைப்பாட்டு. 42வது கேள்வி, கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். விடை கங்கை படலம். 42வது கேள்வி, கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். விடை கங்கை படலம். 43வது கேள்வி, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர். விடை பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர். விடை பாரதியார். 44வது கேள்வி, கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம். விடை சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகளை வீறு பெற்று விளங்கும் காண்டம். விடை சுந்தரகாண்டம். 45வது கேள்வி, ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? விடை பதினெண் கீழ்கணக்கு. ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? விடை பதினெண் கீழ்கணக்கு. 46வது கேள்வி, மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள். விடை திருக்கடுகம், ஏலாதி. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் திருக்கடுகம், ஏலாதி. 47வது கேள்வி, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? விடை மூதுரை. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மூதுரை. 48வது கேள்வி, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். விடை வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். விடை வீரமாமுனிவர். 49வது கேள்வி, பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள். விடை துணை. பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள். விடை துணை. 50வது கேள்வி, கிடைதற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது. விடை பெரியாரை துணைக்கொளல். கிடைதற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொளல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய பார்ட் 2 வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக